தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய பிரபாகரனுடைய பிறந்த நாள் இன்றைய நாள் வந்து என்ன கண்டுது கராம்பா ஓகே ஓகே இந்த பாருங்க தேராவில் துயிலும் இல்லத்தினுடைய முன்பகுதி ஒவ்வொரு செடியும் ஒரு தென்னம்பிள்ளைகளும் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தென்னங்கன்றுகள் வந்து வச்சுக்காங்கன்னு பாருங்க. தென்னம்பிள்ளைகள் பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். எங்களுடைய விடுதலைக்காக தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடிய தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய பிரபாகரனுடைய பிறந்த நாள் இன்றைய நாள் வந்து வல்வெடுத்துறையில் வந்து சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்பட்டது. நாளைய நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கார்த்திகை 27ஆம் திகதி எங்களுடைய மண்ணுக்காக உயிர் நீத்த வீரர்களை வீரர்களை வந்து நினைவேந்துவதற்காக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ தேராவில் ஒவ்வொரு இடங்கள்லையும் எப்படியான ஏற்பாடுகள் வந்து நடக்குது என்று சொல்லி இந்த காணொளி வாயிலாக அவங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் தேராவில். இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், நாளைய நாள் இந்த தினத்தை வந்து அனுஷ்டிப்பதற்காக இந்த கொடிகள் வந்து மஞ்சள் சிவப்பு நிற கொடிகள் வந்து கட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த துயில் இல்லம் வந்து சிறப்பான முறையில் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலையும் குறிப்பாக அதிகளவான தென்னம் கன்றுகள் வந்து இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாளைய தினம் அந்த வீரர்களை நினைவு கூறுவதற்காக இன்றைய நாள் இந்த ஏற்பாடுகள் வந்து சிறப்பாக செய்கிறாங்க. பாருங்கள், அப்படியே உள்ள என்னென்ன விடயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த காணொளி வாயிலாக பார்க்கலாம். தேராவில் துயிலும் இல்லத்தினுடைய முன்பகுதி பாருங்கள். இந்த இளைஞர்கள் துடிப்போடு இந்த நாளைய நாள் மாவீர தினத்தை வந்து கொண்டாடுவதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த கொடிகள் எல்லாமே வந்து கட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் இளைஞர்கள் செய்திருக்கிறாங்க. நாளைய நாளில் எங்களுடைய மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக. இல்லை பாருங்கள், எவ்வளவு மரங்கள் செடிகள் சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு மாவீரர்களுக்குமாக இந்த விளக்கு கொளுத்துவதற்காக இந்த இதுகள் வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பாருங்கள், ஒவ்வொரு செடியும் ஒரு தென்னம்பிள்ளைகளும் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை மாவீரர்களோ அத்தனை விளக்குகள் வந்து அவர்களை நினைவு கூர்ந்து வைப்பதற்காக அத்தனையும் வந்து வைக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், இந்த இடம் முழுவதுமாக. எங்கே பொரியல் என்ன கண்டுது கராம்பா ஓகே ஓகே. இந்த பாருங்கள், கருவா கண்டு பாருங்க. ஒவ்வொரு சின்ன பசங்கள்லாம் இவ்வளோ துடிப்பாக செய்கிறாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ இடங்கள்லையும் பாருங்கள், மேலுக்கெல்லாம் அப்படியே கொடியெல்லாம் கட்டி, இதுவும் குறிப்பாக இந்த சிவப்பு மஞ்சள் நிறங்களில் இந்த கொடியை கட்டி சிறப்பான முறையில் செய்கிறாங்க. மழை வெள்ளமும் வேறு. ஹாய், என்ன செய்றீங்க? வேலை செய்கிறீங்களா? இந்த பாருங்கள், இவ்வளோ பேர் நாளைய நாள் நடக்கின்ற அந்த நிகழ்வுக்காக மாவீரர்களை வந்து நினைவு கூறுவதற்காக இப்போ ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. தேராவில் துயிலும் இல்லம். ஒவ்வொரு தென்னங்கண்டுகளும் ஒவ்வொரு கருவா கண்டுகள். என்ன கருவாவா கராம்பா கருவா என்ன கருவான்றீங்க? கண்டு தானா? பாருங்கள், இளைஞர்கள் துடிப்போடு செஞ்சு கொண்டிருக்காங்க. உண்மையிலே இந்த நிகழ்வு தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. கொடிகள் கட்டி கொண்டிருக்கிறாங்க.
இல்லை பாருங்கள் எவ்வளவு தென்னங்கன்றுகள் வந்து வச்சுக்காங்கன்னு பாருங்கள். தென்னம்பிள்ளைகள் உழவு கூட பாருங்கள். அதில் மேடை அமைச்சு கொண்டிருக்காங்க பாருங்கள். அதில் மேடை அமைச்சிருக்காங்க. அந்த கல்லுகள் இருக்குது, நினைவேந்தல் கல்லுகள் இருக்குது. பாருங்க அண்ணாக்கள் துடிப்போட செஞ்சுருக்காங்க பாருங்க. கொடியெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. மிக தீவிரமாக அந்த வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து நாளைய நாள் எங்களுடைய தமிழ் மண்ணுக்காக உயிர் நீத்த அந்த மாவீரர்களை நினைவேந்துறதுக்காக இன்றைய நாளில் சிறப்பாக இந்த தீராவில் பகுதியில் மக்கள் செய்துருக்காங்க. பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற ஒரு வேதம் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து, பெண்கள் எல்லாருமே சேர்ந்து செய்கிறாங்க. அதில் பாருங்க மழை வேற பெய்யுது பாருங்க. ஆமாம் அது தம்பியாக்கள் நல்லா உஷாராக செய்கிறாங்க வேலை. எத்தனை கண்டு மொத்தமா? 4000 பேருக்கு என்ன அப்படித்தானே? 4000 பேருக்கு 4000 கண்டு என்ன? 4000 தென்னங்கண்டு 4000 கறவை கண்டு. ஓகே, நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதுலேயும் இந்த மாவீரர் நாளை நினைவேந்துறதுக்காக மக்கள் துடிப்போட இளைஞர்கள் செயற்படுறாங்க. பாருங்கள், 2 பக்கங்கள்லையும் இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் வந்து கட்டப்பட்டு சிறப்பான முறையில் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏற்பாடுகள் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், இளைஞர்கள் எல்லாமே வந்து இந்த கொடிகள் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த பகுதிகளையும் பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதிக்கு போகிறோம். பாருங்க, ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, 2 பக்கங்கள்லையும் இந்த கொடிகள் வந்து கட்டப்பட்டு சிறப்பான முறையில் ஒழுங்கமைப்புகள் செய்யப்பட்டிருக்குது. உள்ளுக்க என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்குது. ஆக்களே இல்லை, அப்படியே வெறுமா இருக்குது. அப்படியே இடம் மாற்றி இருக்கு போடுங்க. என்ன இல்லை, அங்கே இல்லை, கொடி காட்டி இருக்குது. இங்கே நினைவேந்தல், ஆனால் இங்கே இன்றைக்கு செய்திருக்கு. போன முறையில் இங்கே இல்லை செய்தது. ஆமாம், இதில் நிப்பாடு. ஓகே, இதில் நிப்பாடு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதிக்கிட்ட நிற்கிறோம். பாருங்கள், சென்ற முறை மாதிரி இந்த முறை இடம் மாற்றிருக்காங்க ஒழிய மற்றபடி ஓகே. சென்ற முறை பார்த்தீங்கன்னு வச்சுன்னா அங்கே தான் பெருசாக வந்து செய்தாங்க. அதில் பந்தல்லாம் போட்டு கிடந்தது. இந்த முறை இடம் மாற்றிருக்காங்க. பாருங்கள், நாளைய நாளில் எங்களுடைய மாவீரர்களை வந்து நினைவு கூறுவதற்காக இந்த பகுதி தயாராகி கொண்டிருக்கின்றது. பாருங்க,
முழுவதுமாக கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டு இல்லை பந்தல் போட்டு பண்ணிக்கிறாங்க ஒரு பகுதியில்.